வணக்கம். தேவைப்படுது. ஒருத்தருக்கு ஒண்ணு கொடுக்கணும், ஒருத்தருக்கு ஒரு துன்பத்தை நீக்கணும், ஒருத்தரை காக்கணும். இந்த ஒரு நிகழ்வு தான் இருக்கிறது. இங்க இருக்கிற பெரிய செயல். இங்க எல்லா ஞானிகளும் சொன்னாங்க, அன்பா இருங்க, கருமையா இருங்க, பிறருக்கு தேவையானதை கொடுங்க, உங்களுக்கு எது வருதோ கூட நீங்க செய்த தர்மம் வந்து நிக்கும்னு சொல்றாங்க. ஆனா சொன்னாலும் இதை யாருனால செய்ய முடியும் அப்படின்னா செல்வம் படைத்தவர்களால் தான் செய்ய முடியும். உண்மையா இல்லையா? இப்ப செல்வம் படைத்தனால் எல்லாமே எதையும் செல்வத்தை வச்சு வாங்கிட முடியாது எல்லாரும் சொல்றோம். நம்ம அப்படி சொல்றதால இங்க எது வரப்போகுது? அவங்களை எப்படி அந்த செல்வத்தை மாத்தி எல்லாத்தையும் பெறக்கூடிய தகுதி அவங்க எப்படி பெறலாம் அப்படின்றத நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் இருக்கிறதுல மெயினான விஷயம். அந்த சொல்லுதான் அவங்களை வந்து அதை செய்ய வைக்கும். உண்மைதானே? இங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது. என்னன்னா, நானும் பெரிய மாற்றத்துக்குள்ள ஒரு ஞானியாகணும், இல்ல நான் ஒரு 4 பேர் நோயை தூக்கக்கூடிய ஒரு மருத்துவன் ஆகணும், இல்ல பெரிய ஒரு நான் சொன்னா அந்த சொல்ல ஒரு நிறைய ஒரு நல்ல மாற்றங்கள் நடக்கணும்ன்ற ஆசை எல்லாருக்குள்ள இருந்து யாருக்கிட்ட இல்லாம இருக்கு. ஆனா அது எப்படி பெற முடியும்னா, அதுக்கு வந்து நம்ம ஒரு வழிமுறை வச்சிட்டோம். நம்ம இந்த அன்பான செயல் செய்யறது நம்ம பாவம் போவோம், நம்மளுக்கு புண்ணியம் வரும், நம்ம நல்லது நடக்குது. அப்படி கிடையாது. அது இந்த கருணையான செயல்ன்றது உன்னை கருணை அதீதமானால் உன்னை அது கடவுளாவே மாற்றும். ஈகை குணம் அனைத்துமா இருக்கிற ஒரு பெரிய தன்மை ஈகை குணம். அந்த ஈகை குணம்ன்றது கொடுக்குறப்போ உங்ககிட்ட வெளிப்படக்கூடிய ஒரு விஷயம். அதை கொடுக்கணும்னா நம்ம வந்து உணர்வாகவும் கொடுக்கலாம், கற்பனையிலே ஒரு விஷயம் பண்ணலாம், எண்ணத்தால் பண்ணலாம், உடலால் பண்ணலாம், பொருளால் பண்ணலாம். ஆனா நீங்க பொருளால் பண்ணும் போது அதோட வீரியம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த பொருளை ஈட்டுறதுக்கு இந்த உடல் அவ்வளவு பாடுபட்டு சும்மா கிடையாது. யாரும் பொருள் ஈட்டல. உண்மைதானே? என்ன கஷ்டமோ என்ன வழி எல்லாத்தையும் அனுபவிச்சு அந்த பொருள் ஈட்டணும். ஆனா அந்த பொருளை வெறும் பொருளா மட்டும் நீங்க வச்சுக்கிறதுனால உங்ககிட்ட அருள் வராது. இதானே உண்மை. எல்லாருக்குள்ள ஒரு பயம் இருக்குது. இல்லைன்னா நாளைக்கு செல்வம் தேவைப்படும், ஒரு சொசைட்டில இருக்கிற நான் அந்த லெவலில் இருந்தா நல்லா இருக்கும், நாளைக்கு எதனா ஒரு நோய் வந்தா நான் அதை வச்சு சரி. இதுக்கெல்லாம் யூஸ் ஆகிறது கிடையாது. அது நான் சொன்னேன், எதை கொண்டு எல்லாத்தையுமே பெறக்கூடிய ஒரு பொருள் இருக்குதுன்னா அது செல்வம் நீங்க சொல்லலாம். ஆனா அந்த செல்வத்தை பிறருக்கோசம் நீங்க பயன்படுத்தும் போது எல்லாத்தையும் நீ பெறலாம். ஏன்னா இங்க எல்லாத்தையும் பெறதுக்கான தகுதி எல்லாத்துக்குமே உண்டு. இதுக்கு அதுக்கு தான் கிடையாது. அதுக்கு முக்கியமா என்ன இருக்குது? ஈகை குணத்து இருக்குது.